Hello everyone, I am Arvind from second year mechanical engineering in GCT. Today we are going to see about problem solving of Brayton cycle. இந்த problem solvingல வந்து அவங்களே given data more than ஒரே ரொம்ப difficult எல்லாமே அப்படி சேம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதை அப்படி சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் அவ்வளோதான். அது கன்சிடர் அண்ட் ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிளோட the air enter the compression அதோட P1ம் அதோட T1ஓட வேல்யூயும் கொடுத்துட்டான். ஒரு பிரேட்டான் சைக்கிளோட 4 ப்ராசஸ் தான் இருக்கும், 1 2 3 4. அதில் வந்து P1 வேல்யூ என்டர் ஆகிற ப்ரெஷர் வேல்யூ டெம்பரேச்சர் வேல்யூவும் அவன் கொடுத்துட்டான். ஓகேவா, அதுதான் 1.0 bar அண்ட் 20 degrees Celsius. த ப்ரெஷர் ஆஃப் ஏர் லீவிங் த ஏர் கம்ப்ரெஷர் டு 3.5 bar அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் தி டர்பைன் இன்லெட். இதில் என்ன சொல்கிறாங்க, ப்ரெஷர் அந்த டர்பைனில் நம்ம லீவிங் ஆகிற ப்ரெஷரோட வேல்யூவும் 3.5 barன்னு கொடுத்துட்டான். அடுத்த டெம்பரேச்சர் டர்பைனில் இன்லெட் ஆகிற டெம்பரேச்சர். அப்போ டர்பைனில் இன்லெட் ஆகுதுன்னா இந்த ப்ராசஸில் T2 கொடுக்க கிடையாது, அவன் T3 தான் கொடுத்துருக்கான். இன்லெட் அந்த டெம்பரேச்சர் இன்லெட் ஆகுது எதில், டர்பைன் இன்லெட்னாவே T3 தான். இப்போ நம்ம T3 தான் எடுத்துக்கணும். ஓகேவா, அப்போ டெட்டர்மைன் த 1 per kilogram of air. அப்போ மாஸ் வந்து 1ன்னு கொடுத்துட்டான். அப்போ ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எஃபிஷியன்சி கேட்குறான், ஹீட் சப்ளைட் கேட்குறான், ஒர்க் அவைலபிள்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒர்க் டன் தான் ஒர்க் அவைலபிள்னு கேட்குறான். அடுத்து ஹீட் ரிஜெக்டட் ப்ராசஸ், டெம்பரேச்சர் ஆஃப் த லீவிங் தி டர்பைன் அவன் கொடுத்துறான். காமாவோட வேல்யூ கொடுத்துறான் 1.54ன்னு, சிபி வேல்யூ கொடுத்துறான். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோன்னா 1.005 கிலோஜூல் per kilogram Kelvin அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகே, இதில் வந்து நம்ம எப்பயும் போல் பிரேட்டன் சைக்கிள்னாவே அதோட பிவி டயக்ராம் அண்ட் டிஎஸ் டயக்ராம் போட்டுக்கிட்டோம். சேம் இதே ப்ராசஸ் தான். இதில் வந்து P1 P4 கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இதில் P2 P3 கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அண்ட் டிஎஸ் டயக்ராம்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், S1 S2 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அண்ட் S4 S3 ரெண்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் என்ட்ரோபி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா, கிவன் டேட்டா எழுதிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துறான் P1ஓட வேல்யூ 1.0 bar அப்படின்னு கொடுத்துறான். 1.0 ஒரு பார் நம்ம எவ்வளோனா இன்ட்டு 10 to the power நியூட்டன் per மீட்டரில் மாற்றினா இன்ட்டு 10 to the power 5. P2 வேல்யூவும் கொடுத்துட்டான், 3.5 barன்னு கொடுத்துட்டான். T1 வேல்யூவும் கொடுத்துட்டான். அப்போ 20 degree Celsiusன்னு கொடுத்துட்டான். நம்ம கெல்வினில் மாற்றுறதுனால இங்கே என்ன பண்ணிக்கிறோம், 273 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அடுத்தது T3ன்ற வேல்யூ நம்மளுக்கு தான் தெரியும். அந்த டர்பைனில் இன்லெட் ஆகிற டெம்பரேச்சர் தான் T3. அப்போ T3 என்ன, 600 + 273 இதில் டர்பைன். அப்போ ஓவராலாக டோட்டல் பண்ணால் இதுவும் கெல்வின். ஓகே சாரி, 873 கெல்வின் டர்பைனா. நம்மளுக்கு தெரியும் P2வும் P3யும். அப்போ ப்ரெஷர் P2 P3 அண்ட் P1 P4ஓட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அப்போ P2 வேல்யூ தான் வந்து ஈக்குவல் டு P3 வேல்யூ. அப்போ ஓகேவா, ஆர்பின்றது என்ன, ப்ரெஷர் ரேஷியோ என்ன P2 / P1. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்மளுக்கு என்ன 3.5. எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன, எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 1 - 1 / RP, காமா - 1 / காமா. காமா வேல்யூயும் தெரியும் 1.4ன்ட்டு. அப்போ எஃபிஷியன்சி RP ஒர்க் ரேஷியோவும் தெரியும். ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபைனல் வேல்யூ 0.30 எஃபிஷியன்சி கிடைக்கும். ஹீட் சப்ளைடு எங்கே நடக்கும், இதில் நம்ம இந்த ப்ராசஸ் எதில் 1 to 2 என்ன ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இதில் என்னாகும், ஹீட் அடிஷன் ப்ராசஸ். அப்போ இங்கே ஹீட் சப்ளைட் நடக்கும்போது சாரி 2 to 3ல் தான் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இங்கே ஹீட் சப்ளை நடக்கும்போது நம்மளுக்கு என்னது, ஹீட் எங்கே அதிகமாக, டெம்பரேச்சர் எங்கே அதிகமாக இருக்குது, T3லேருந்து T2க்கு டிக்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஹீட் சப்ளைட் இஸ் ஈக்குவல் டு MCP T3 - T2. ஓகேவா, இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆன் ஹீட் அடிஷன் ப்ராசஸ். நம்மளுக்கு தெரியும் எம்மோட வேல்யூ என்ன, அவனே கொஷினில் கொடுத்தோன்னா 1 per kilogram of airன்ட்டு. அப்போ மாஸ் வந்து 1, சிபி வேல்யூ தெரியும், அண்ட் T3 வேல்யூ தெரியும். அப்போ T3 வேல்யூ 873 - T2 வேல்யூ மட்டும் தான் தெரியும். அப்போ T2 வேல்யூ உனக்கு வேணும்னா நீ என்ன பண்ணணும், PVT ரிலேஷனில் T2 கண்டுபிடிக்கணும். அப்போ T2 / T1 இஸ் ஈக்குவல் P2 / P1, காமா - 1 / காமா. அப்போ இந்த வேல்யூவில் P2 P1 என்னது, ஒர்க் ரேஷியோ ப்ரெஷர் ரேஷியோ நீ 3.5 சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறமேட்டு காமா வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணால் ஃபைனலாக உனக்கு 1.428 கிடைக்கும். இந்த 1.428 என்ன பண்ணணும்னா இன்ட்டு இந்தாண்ட டிவைடட் பை T1 இருந்துச்சு பார்த்தி, அந்த T1 வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 293. அதை கொண்டு வந்து இந்தாண்ட நம்ம பெருக்கி வச்சுக்கணும். அப்போ பெருக்குனா 418.7. அந்த 418.7ன்றதை தான் கொண்டு வந்து நம்ம எங்கே போடுறோம், ஹீட் சப்ளைடில் T2 வேல்யூக்கு போட்டுட்டு ஹீட் சப்ளைட் வேல்யூ என்ன ஃபைனல் வரதை கிலோஜூல் per kilogram எழுதுகிறோம். ரெண்டாவது கொஸ்டின் அவன் என்ன கேட்குறான், ஒர்க் டன் வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஈஸி தான். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். அவங்க கூட எஃபிஷியன்சி, நம்ம எஃபிஷியன்சி ஃபஸ்ட்டே ஃபைண்ட் அவுட். பிரேட்டனோட எஃபிஷியன்சி என்ன, 0.13 ஃபைண்ட் பண்ணிட்டோம்.
அப்போ நம்மளுக்கு ஒர்க் டன் மட்டும்தான் நம்மளுக்கு எஃபிஷியன்சி கொடுக்கலினா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஹீட் சப்ளைட் ஹீட் ரிஜெக்டட் டிவைட் மைனஸ் ஹீட் சப்ளைட் மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் டிவைட் பை ஹீட் சப்ளைன்னு போட்டுருவோம். அங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன எஃபிஷியன்சி கண்டுபிடி, அப்போ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைட் பை ஹீட் சப்ளைட். எஃபிஷியன்சி தெரியும், ஹீட் சப்ளைட் தெரியும். அப்போ ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணாமல் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிரும், ஒர்க் அவைலபிள் வேல்யூ கிடச்சிடும். அடுத்தது ஹீட் ரிஜெக்டட் ப்ராசஸ். ஹீட் ரிஜெக்டட் ப்ராசஸ் என்ன, சேம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் 4 to 1க்கான ஹீட் ரிஜெக்ட், இங்கே தான் ஹீட் ரிஜெக்ட் ஆகும், இங்கே வந்து ஹீட் சப்ளை ஆகும், இங்கே ஹீட் ரிஜெக்ட் ஆகும். 2 to 3 ப்ராசஸில் ஹீட் சப்ளை ஆகி 4 to 1 ப்ராசஸில் ஹீட் ரிஜெக்ட் ஆகும். அப்போ 4ன்றது ஹையர் வேல்யூ, 1ன்றது கம்மியான வேல்யூவா. அப்போ நம்ம எப்படி எழுதணும், T4 மைனஸ் T1. அப்போ ஹீட் சப்ளைடு என்ன எழுதிருக்கலாம், MCP T4 மைனஸ் T1னா நம்மளுக்கு தெரியும் T4 வேல்யூ தெரியாது, T1 வேல்யூ மட்டும்தான் தெரியும். ஓகேவா. அப்போ இப்போ பிவிடி ரிலேஷன் நம்மளுக்கு T4 கண்டுபிடிங்க. பிவிடி ரிலேஷன் என்ன, ஹையர் தென் வேல்யூலேருந்து பிவிடி ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ T3 டிவைடட் பை T4 இஸ் ஈக்குவல் P4 டிவைடட் பை P3 காமா மைனஸ் 1 டிவைடட் பை காமா. P4 டிவைடட் பை P3 நம்மளுக்கு என்ன தெரியும், ப்ரெஷர் ரேஷியோ RP, அது காமா மைனஸ் இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணால் ஃபைனலாக 1.428 கிடைக்கும். T4 தான் நமக்கு தேவை. அப்போ நம்மளுக்கு இந்த T3 வந்து இப்படி எடுத்துருவோம், கீழே இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது எடுத்துட்டோமா, நம்மளுக்கு T4 இஸ் ஈக்குவல் டு 610 9 கெல்வின் கிடைக்கும். இந்த 610 9 வந்து கொண்டு வந்து இது சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் வந்து QR ஹீட் ரிஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு 339.60 kJ/kg. கடைசியில் அந்த டெம்பரேச்சர் ஆஃப் த ஹேர் லீவிங் த டர்பைன், அந்த டர்பைனில் எவ்வளோ டெம்பரேச்சர் லீவிங் ஆகுது. அப்போ ஒரு டர்பைனுன்றப்போ நம்மளுக்கு அந்த டயக்ராம்லேயே பார்த்துருப்போம். இதில் டர்பைனில் கடைசியாக வந்து டெம்பரேச்சர் லீவிங் ஆகிற பாயிண்ட் என்ன, T4. அப்போ இந்த டர்பைனில் T4 ரிஜெக்ட் ஆகுதுன்னா அப்போ T4ல் என்ன அது கெல்வின். அப்போ நம்ம இது கெல்வின்லேருந்து நம்ம டிகிரி செல்சியஸ் மாற்றினா கூட மைனஸ் 610.9 மைனஸ் 273 நம்ம மைனஸ் பண்ணோம்னா கெல்வின் எழுதிக்கலாம். இல்லை இன்னொரு டைமில் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒர்க் டன்னுனா சிம்பிள், ஒர்க் டன் ஹீட் சப்ளைட் மைனஸ் ஹீட் ரிஜெக்டட். கண்டுபிடிச்ச ஹீட் சப்ளைடு ஹீட் ரிஜெக்டடு, நமக்கு தேவையானது என்ன, ஹீட் ரிஜெக்டட் தான் தேவை. அப்போ ஒர்க் டன் இந்த மைனஸில் தூக்கிட்டு பண்ணோம்னா அப்புறம் ஒர்க் டனில் ஓகே ஹீட் ரிஜெக்டட் கடைசியாக ஃபைனலாக ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாவே சிம்பிளாக 319.77 kJ/kg கிடைக்கும். தேங்க்யூ.